இந்தியாவையே புரட்டி போட்ட ஒரு அதிர்ச்சி சம்பவம். மக்கள் எந்த அளவுக்கு பயத்துல இருக்காங்கன்னு சொல்லவே முடியல. நடந்தது என்னமோ ஒரு சிட்டில தான். ஆனா நம்ம ஊருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுருமோன்னு பல மக்கள் தூக்கம் இல்லாம இருக்காங்க. ஆனா இப்படி ஒரு மோசமான நிலைமையில கூட எங்கெல்லாம் அரசியல் செய்யலாம்னு நினைக்கிற ஒரு சில கேவலமான ஆட்கள், இவங்கள பத்தியும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் முதல்வர் முதல்ல தெளிவா இருக்காரா? அவரு எதிர்க்கிறாரு, போராட்டம் பண்றாரு, பிரச்சாரம் பண்றாரு, அவருக்கு பின்னாடி நிறைய பேர் குரல் கொடுக்கறாங்கன்றதெல்லாம் தாண்டி முதல்ல இந்த விஷயத்துல அவரு தெளிவா இருக்காரான்னு கேள்வி எழுப்புற மாதிரி ஒரு சில சம்பவங்கள். இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மஞ்சுளா ரமேஷ் அவர்களுடன் நவம்பர் 6 முதல் 9 வரை 4 நாட்கள் பக்தி யாத்திரை. 51 சக்தி பீடங்களில் ஒன்றான காமாக்யா தேவி தரிசனம், அழகு கொஞ்சம் அசாம், மேகாலயா, ஷிலாங் மற்றும் சிரபூஞ்சி குகைகள், நீர்வீழ்ச்சிகள், மாவ்லினாங், மேகாலயா மலைகளை காணலாம். தொடர்புக்கு 9444376136. டெல்லியில நேற்று இரவு நடந்த ஒரு மோசமான கார் வெடி விபத்து. அது தற்கொலை படை தாக்குதல் தான் அப்படின்றது இப்போ வெளியாகி இருக்கு. நேத்து நைட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில ஒரு கார் ஒண்ணு வெடிச்சிருக்கு. அந்த கார்ல மட்டும் ஒரு 3 பேர் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அந்த காரை ஓட்டிட்டு வந்தது உமர் அப்படின்ற ஒருத்தர் தான். இந்த கார் வெடிச்சதுனால மட்டும் இன்னைக்கு அளவுல பார்த்தோம் அப்படின்னா 12 பேர் இறந்து போயிருக்காங்க. நேத்து நைட்டு 10 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 24 பேர் மருத்துவமனையில சீரியஸான நிலைமையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ அதுல 2 பேர் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்காங்க. சோ மொத்தம் 12 பேர் இறந்து போயிருக்காங்க. இது எங்க நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா செங்கோட்டையோட வாசல்லே நடந்திருக்கு அப்படின்றதுனால அடுத்த 3 நாட்களுக்கு செங்கோட்டையோட நுழைவாயில் மூடியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான பகுதி, நாட்டினுடைய தலைநகர், இப்படி ஒரு தற்கொலை படை தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்தியா முழுக்க சென்னை, மும்பை, ஹைதராபாத் இந்த மாதிரியான பல இடங்கள்ல வாகன சோதனை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு சேனல்ல அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடியும் வீடியோஸ் வந்திருக்கு. அந்த எல்லா பதிவுகளையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பல நாட்களுக்கு முன்னாடியில இருந்தே இந்தியாவில் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் வந்து அங்கங்க சோதனைகள் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுல பலரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே வந்து வேறு நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கறதையெல்லாம் தாண்டி நம்ம இந்தியாவிலேயே எல்லாரும் டாக்டர்ஸ், வெல் எஜுகேட்டட் மெம்பர்ஸ், அதுவும் ஒரு பெரிய குடும்பத்தில இருந்து வந்தவங்க. ஸோ இந்த பண கஷ்டம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மள ஒருத்தரா இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்கிறப்போதான் நமக்கு ஒரு பெரிய பயமே வருது. கண்டுபிடிக்க கூட தெரியாது. நம்ம கூட மக்களோட மக்களா இருக்க ஒருத்தவங்களே இப்படி செய்யறாங்கன்னா இது எப்படி ஏத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி 5 ஆண் மருத்துவர்கள், ஒரு பெண் மருத்துவர் உட்பட இப்ப வரைக்கும் 6 பேரை கைது பண்ணிருக்காங்க. இந்த கார் வெடி விபத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி குஜராத்ல 2900 டன் எடையுள்ள வெடிப்பொருட்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா 3 பேரை கைது செஞ்சாங்க. ஒருத்தர் அதுல தப்பி ஓடிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. தப்பி ஓடின நபர் தான் இந்த விபத்தை ஏற்படுத்தினது. இந்த உமர் அப்படிங்கிறவர் தன்னுடைய நண்பர்கள் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டதுனால அதுக்கான பதிலடி கொடுக்கணும்ன்ற முறையில தான் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. சோ இந்த வெடி விபத்துல இறந்த உமர் அப்படிங்கிறவர் ஒரு தீவிரவாதி அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த விபத்தை பொறுத்த அளவுல லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது, IS அமைப்பு, இந்த மாதிரி என்ன தீவிரவாத இயக்கம் இதுல இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது போக போக தெரிய வரும். இந்த சம்பவம் நிகழ்ந்த கொஞ்ச நேரத்திலேயே மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் நேர்ல போய் மருத்துவமனையில எல்லாரையும் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. ஏற்கனவே ஜீரோ டாலரன்ஸ் டெரரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்தியா கையில எடுத்திருக்கு. எக்காரத்தை கொண்டும் டெரரிசத்தை அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு. அதுக்கான பதிலடியை நம்ம பஹல்காம் தாக்குதலே பார்த்தோம். இப்ப மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுவும் நாட்டுக்குள்ள அப்படிங்கிறப்போ இதை ஏத்துக்கவே முடியாது. இதுக்கு இந்தியா என்ன மாதிரியான பதிலடி கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப இதுல சொல்லப்படுற முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஆங்காங்கே கைது செய்யப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே ஆன்லைன்ல இந்த தீவிரவாத இயக்கத்துக்கு ஆள் சேர்க்கிற நபர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்துக்கு எதிராக கலவரத்தை தூண்டுறது, இஸ்லாமியர்கள் இல்லாத மக்களை தாக்கி பேசுறது, அந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட பார்த்தோம், பெங்களூர்ல ஒரு முக்கியமான ஜெயில்ல கைதிகள் எல்லாரும் ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறத, மது பாட்டில இருந்து செல்போன்ஸ்ல இருந்து டிவி முதற்கொண்டு எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. அந்த கைதிகள்ல முக்கியமான ஒரு நபர் அப்படின்றது யாருன்னா IS தீவிரவாத இயக்கத்துக்கு ஆள் சேர்க்கிற ஒருத்தர், இந்த ரெக்ரூட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒருத்தர்
IS தீவிரவாத இயக்கத்துக்கு ஆள் சேர்க்கிற ஒருத்தர், அவருக்கு ஜெயில கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன? டிவி, செல்போன், மது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு உல்லாசமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு பேச்சுவார்த்தை வந்து இந்தியா முழுக்க இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. காங்கிரஸ் ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல ஒரு தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்க ஒரு நபர் இவ்வளவு ஜாலியா இருக்காரு அப்படின்னா நாட்டுக்கே இது எவ்வளவு பெரிய த்ரெட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்துல டெல்லியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்குன ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களுக்கெல்லாம் மனசாட்சின்றது இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுற மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது புதுசு கிடையாது. ஏற்கனவே பெஹல்கம் தாக்குதல் அப்பவுமே இந்துக்கள் தான் நீங்க அப்படின்னு கேட்டு சுடப்பட்ட இந்தியர்கள் இறந்து போனாங்க. அதை பத்தி நாடே கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருந்தப்ப இந்த ஒரு சில வீணா போன அறிவில்லாதவங்க அந்த போஸ்ட் கீழெல்லாம் வந்து சிரிச்சு போடுற எமோஜிஸை நம்ம நிறையவே பார்த்திருந்தோம். முக்கியமா அது யார் போடுறாங்கன்றத அந்த பெயர்களை படிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த அகமதாபாத் ஃபிளைட் கிராஷ்லயுமே நடந்தது. அதை தொடர்ந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த டெல்லியினுடைய பாம்பு பிளாஸ்ட்லயும் அதே விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க. இந்தியர்கள் கிட்டத்தட்ட 12 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கிற நிலையில ஒரு சிலர் பார்த்தோன்னா இந்த சோசியல் மீடியாஸ்ல கமெண்ட் பண்ணி ரொம்ப சிரிச்சு அப்படியே போட்டிருக்க எமோஜிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களை பொறுத்தளவுல இந்தியர்கள் இறந்துட்டாங்க, இந்தியாவுல ஒரு துக்க சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவும் சந்தோஷமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாரும் வேறு நாட்டை சேர்ந்தவங்க, அவங்களோட அக்கௌண்ட்ஸ் தான் இங்க இந்தியாவில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இன்னும் ஒரு சிலர் நம்ம இந்தியாவிலேயே இருக்கவங்க தான். இந்தியாக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்தியர்களையும் இந்தியாவையும் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தலாம், கொச்சையா பேசலாம், அவமதிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற தன்மையும், முக்கியமா இந்தியாவுக்கு ஒரு துயர சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை பார்த்து கைகொட்டி சிரிச்சு சந்தோஷப்படுற ஒரு கேவலமான மனநிலை படைத்த இவங்களை தான் இதுல பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இது மிகவும் எதிர்பாராம நடந்த விபத்து. ஏற்கனவே ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடா இருக்கட்டும், இல்ல அந்தந்த மாநிலத்தினுடைய காவல்துறையினரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இந்த சோதனைகள் அப்படின்றத பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து மத்திய அரசை குற்றம் சொல்றதா இருக்கட்டும், மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லி பலரும் இப்ப வந்து இந்த சோசியல் மீடியால போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த பாம்பு பிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல பயன்படுத்தப்பட்ட அந்த ஃபியூவல் ஆயில் அப்படின்னு சொல்றது பாறைகளை தகர்க்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு வெடிப்பொருள். அதை பயன்படுத்தி தான் இந்த பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்தியர்கள் நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்து இதை கடக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கப்போ நமக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்த மாதிரியான சதிச்செயலை இந்த சோசியல் மீடியா மூலமா ஒரு சிலர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இப்ப இந்த மோசமான சதி செயலை செஞ்சவங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு தான் தோணுது. இவங்களெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது, இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் டிராவல் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னு வைங்களேன், SIR இந்த SIR வச்சுக்கிட்டு இவங்க படுத்துற பாடு இருக்கே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாக்குறதெல்லாம் கொஞ்சம் சிரிப்பு வர விஷயமா தான் இருக்கு. ஏன் அப்படி என்ன, SIRங்கிறது ஒரு சீரியஸான விஷயம். டிடி தேர்தல் வருது, நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும், தேர்தலில் எந்த முறைகேடும் வந்துடக்கூடாது, இதுக்கு போய் நீ சிரிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் SIRக்கு சிரிக்கலங்க. SIR வச்சு இவங்க பண்ணக்கூடிய நாடகங்களுக்கு தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த SIR அப்படிங்கறத பார்த்தோம்னா BLO பூத் லெவல் ஆபீசர்ஸ் அப்படிங்கறது ஒவ்வொரு இடத்துக்கும் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க தான் இந்த சரிபார்ப்பு வேலைகள்லாம் பார்ப்பாங்க. இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த BLO பூத் லெவல் ஆபீசர்ஸ்க்கான வேலையை திமுக பெண் நிர்வாகி ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் DMK IT விங்க சேர்ந்தவங்க. கேள்வி கேட்டா அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்றாங்க பாருங்களேன். BLO குடுக்குறாங்களா? இல்ல அவங்க அது ஹஸ்பண்ட் வெளியில இல்ல இப்ப இங்க BLO யாருமா இங்க ஆக்சுவலா யாரு BLO? அப்புறம் ஏன் நீங்க வந்திருக்கீங்க? இல்ல அவர் என்னைய வந்து கொஞ்ச நேரம் அது எப்படி DMK காரங்கள பண்ண முடியும்? அது எப்படிமா பண்ண முடியும்? இல்லைங்க சார், இங்க வந்துட்டு யாரும் பாக்குறதுக்கு ஆள் இல்லாதனால எப்படி கவர்மெண்ட்ல ஆள் போடலையா? BLO போடலையா? இல்ல போட்டிருக்காங்க. போட்டவரோட நம்பர் என்ன கொடுங்க. எப்படி ஆள் வரதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆகுன்றதுனால இவங்க வேலையை பாக்குறாங்களாம். 10 நிமிஷம் லேட் ஆகுன்றதுக்காக அரசாங்க வேலையை இந்த மாதிரி கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தவங்க செய்யலாம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? SIR வேண்டாம், அதுல முறைகேடு நடக்கும், மத்திய அரசு முறைகேடு பண்றதுக்காக தான் இந்த SIR கொண்டு வராங்க, இதுக்கு அதிமுகவும் சப்போர்ட்னு இவ்வளவு வசனம் பேசுனீங்களே, இதை கொஞ்சமாவது கவனிச்சீங்களா? SIR சரி
சரிபார்ப்புன்னு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்க கட்சியை சேர்ந்தவங்களே முறைகேடுல ஈடுபடுறாங்க அப்படின்னா என்னங்க சார் இது நியாயம்? சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து போராட்டம் அப்படிங்கிறது பெரும் அளவுல திமுகவினரால் பல இடங்கள்ல நடத்தப்பட்டுக்கிட்டு வருது. அதுக்கு கோவையிலுமே இந்த மாதிரியான ஒரு போராட்டம் ஒண்ணு நடந்திருக்கு. ஆக்சுவலா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போராட்டத்திற்காக கலந்து கொள்வதற்கு திமுக நிர்வாகிகள் வர வேண்டும். ஆனால் 200 ரூபாய் கொடுத்தாதான் வருவோன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு 10 அரசு பேருந்துகளை பயன்படுத்தி இருக்காங்க. அரசு பேருந்து யாருடைய உபயோகத்துக்காக? மக்களுடைய பயன்பாட்டுக்காக. ஆனா இன்னைக்கு பல இடங்கள்ல நடக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் போராட்டத்துக்கு திமுகவை சேர்ந்த ஆட்களை கூட்டிட்டு வர்றதுக்காக அரசு பேருந்துகளை பயன்படுத்தி இருக்காங்க. இது பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமா மாறி பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. அரசு சொத்துக்கள் அப்படிங்கறத கட்சி பயன்பாட்டுக்காக பயன்படுத்திக்கிறீங்கன்னா மக்களுக்காக நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதெல்லாம் விட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம முதல்வர் பேசினதுதான். ஆரம்ப கட்டத்தில இருந்து எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்ஐஆர் வேணும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு முறைகேடும் இல்லாம நியாயமான தேர்தல் வரணும் அப்படின்னா எஸ்ஐஆர் வேணும் அப்படின்னு. நேத்து பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் ஒருத்தர் முதல்வர் கிட்ட கேட்ட கேள்வியும் அவரு சொன்ன பதிலும் அடேங்க அப்பா. எஸ்ஐஆர் கட்டாயம் இப்ப தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு எடப்பாடி பழனிசாமி இப்ப சொல்லியிருக்காரு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி. முதல்வரே, நீங்க மறந்துட்டீங்க. நீங்க எஸ்ஐஆர் வேணான்னு சொல்றீங்க, அவங்க தான் வேணும்னு சொல்றாங்க. நீங்க அதையே மறந்து போய் இப்பவாச்சும் ஒத்துக்கிட்டாரே எஸ்ஐஆர் வேணும்னு அப்படின்னீங்கன்னா நீங்களே குழப்பத்துல இருக்கீங்கன்றப்போ இத பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆங்காங்கே திமுகவை சேர்ந்தவர்கள் வாங்கின கொட்டுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? நெல்லையில கவுன்சிலர்களுக்காக நடந்த அந்த மீட்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணீர் வரி அப்படிங்கறத ஏற்றி வச்சிருக்கீங்க. ஆனா ஆக்சுவலா தண்ணி எப்படி வருது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டர் பாட்டில்ல மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு தண்ணி, அந்த தண்ணியை கொண்டு போய் காமிச்சு எங்களுக்கு வரக்கூடிய குடிநீர் அப்படிங்கறது இதுதான், இந்த குடிநீருக்கு தான் நீங்க தண்ணீர் வரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் போட்டிருக்கீங்க. இந்த தண்ணியை குடிச்சு எவ்வளவு மக்கள் மஞ்சள் காமாலையால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா? அதிமுக கவுன்சிலர்கள் இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காகவோ என்னமோ அந்த ஏரியாவுக்கு தேவையான எந்த ஒரு வசதியுமே செஞ்சு தரப்படலன்னு சொல்லி அங்க இருக்கிற அதிமுக கவுன்சிலர்கள் அதிருப்தி தெரிவிச்சு வெளிநடப்பு பண்ணிருக்காங்க. சமீபத்துல கூட திமுக சார்புல இந்த எஜுகேஷன் ரிலேட்டடா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தினாங்களே, நம்ம டிடி அக்கா கூட இந்த சாம்பார் சாதத்தெல்லாம் டேஸ்ட் பண்ணி அவங்க கொடுத்த ஒரு ரியாக்ஷன்ல வாழ்க்கையில பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இவ்வளவு டேஸ்டான சாம்பார் சாதம் கிடைக்காதுன்னு நம்ம யாரையும் நம்ப வைக்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம், இந்த கையில சமைச்சீங்க, வெச்சுக்கோங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வெச்சுக்கோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். உண்மையானுமே எல்லா பள்ளிகளையும் அப்படிதான் கொடுக்கப்படுது போல, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்னு யோசிச்சா, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோட்டையூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்க அரசு ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளியில காலை உணவுல கொடுக்கப்பட்ட அந்த உணவுல புழுக்கள் மிதந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மாணவர்களும் பெற்றோர்களும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. மாணவர்கள் எல்லாரும் அந்த உணவை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில கொட்டுற வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அரசு பள்ளிகள்ல கொடுக்கக்கூடிய இந்த காலை உணவு, மதிய உணவு, இந்த திட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல ஊர்கள்ல, ஊராட்சிகள்ல இந்த மாதிரியான ஒரு மோச நிலையில தான் இருக்கு. அதாவது இந்த உணவு திட்டம் அப்படிங்கிறப்ப முக்கியமான நகரங்கள்னு சொல்லப்படுற இந்த சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல மட்டும் தரமான உணவு கொடுத்துட்டா போதாது. ஏன்னா அதெல்லாம் தான் மக்கள் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஊர்கள் தானே, அங்கெல்லாம் எந்த மக்கள் பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான அலட்சியம் இல்லாம ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகளையும் உயர்நிலை பள்ளிகளையும் தரமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு.
இது மட்டும் கிடையாது, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு ஒரு அவல நிலையில இருக்கு அப்படிங்கறத எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப மோசமாவே சாடி இருக்காரு. அதுல அவர் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்துல திருச்சியில காவலர் குடியிருப்புக்கு நடுவுல நடந்த இந்த இளைஞர்னுடைய படுகொலை அப்படிங்கிறது தான். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்பதான் திருச்சியில இருக்காரு. அவர் பேசிக்கிட்டு இருக்க அந்த மேடைக்கு 1.5 கிலோமீட்டர் பக்கத்துலதான் இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் காவலரனுடைய வீட்டுக்குள்ள அந்த இளைஞர் ஓடி போய் ஒளிஞ்சிருக்காரு. அவர் வீட்டுக்குள்ள போய் அந்த மர்ம நபர்கள் வெட்டி இருக்காங்க. அவரும் சரி அவருடைய குழந்தையும் சோஃபால உட்கார்ந்துகிட்டு இருந்தப்ப அந்த கொலைய நேர்ல பார்த்து உறைஞ்சு போயிருக்காங்க. மக்கள் எல்லாரும் பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்ட 3 பேர்த்த கைது பண்ணிருக்காங்க. அந்த 3 பேருக்கும் கால் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சென்னை மாநகராட்சி 196வது வார்டு கவுன்சிலரா இருக்கக்கூடிய அஸ்வினி கருணா அப்படிங்கிறவங்களுடைய அலுவலகத்துல நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கு. நல்வாய்ப்பா யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்படல அப்படிங்கிற போதிலும் நாட்டு வெடிகுண்ட இவ்வளவு சர்வசாதாரணமா கையாளுற தைரியம் எப்படி யாருக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துக்கு பக்கத்துல நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோவில்ல 2 இரவு நேர காவலர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்? ஒருவேளை கொள்ளையடிக்க வந்த திருடர்கள் தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்துல விசாரணையும் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்டாக்கத்தி, அருவா, நாட்டு வெடி உண்டு, இந்த கொலை சம்பவத்துக்கு தேவையான இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ரொம்ப சர்வசாதாரணமா குற்றவாளிகள் கையில எடுத்துட்டு நடமாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ மக்கள் பாதுகாப்புக்கு எங்க தான் போறது? மக்கள் இப்ப சாதாரணமா ரோட்ல நடமாடுறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் மோசமா சாடி எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் திமுக சார்பில் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பார்த்தா, அவங்க ஒரு பக்கம் ராஜராஜ சோழனுங்கிறதும் ராஜேந்திர சோழனுங்கிறதும் எஸ்ஐஆரை எதுக்கு எதிர்க்கிறோனே தெரியாம எதிர்க்கிறதும் இந்த மாதிரி பல வேஷங்களை போட்டுட்டு மக்களை ஏமாற்ற முயற்சியில இருக்காங்களோன்ற மாதிரியான ஒரு கேள்வி இப்போ மக்களுக்கு இடையில வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அரசியல் மட்டும் இல்லாம ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஹெல்த் குரு பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேசு தமிழா பேசு சேனலோட வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க.